ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு பொங்கலுக்கு விருந்துக்கு போயிருந்தோம். இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. குட்டியான வீடாக இருந்தாலும் இதில் இயற்கை நிறைய இருக்குது. மரம், செடி, கொடி, இந்த மாதிரி இந்த கள்ளி செடியும் இந்த காயாமரம்னு சொல்லுவோம். இதையும் வச்சுருந்தா எங்கள் வீட்டை சுற்றி ஒரு அடப்பு மாதிரி கட்டியிருப்போம். திடீர்னு ஊருக்கு போகவே எங்கள் அப்பாவும் எங்கள் பாப்பாவும் மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இந்த மாதுளை செடி ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் பட் காய் எப்பயாவது தான் காய்க்கும். இந்த மஞ்சக்கிழங்கு எங்கள் குலதெய்வம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கொடுக்கறது. போன வருஷம் கொடுத்தது, இந்த வருஷம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே நட்டு வளர்த்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. இது கொய்யாக்காய் மரம் தானாக முளைச்சி வந்தது தான். இப்போ கொஞ்சம் பெரிய மரமாயிருச்சு. இது பப்பாளி மரம். நான் முன்ன போகையில் நல்லா குட்டியாக இருந்தது. காயெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல பெரிய மரம் ஆயிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை செடி ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த மல்லிகைப்பூ செடியும் நான் ஸ்கூல் போகையில் வாங்கி வச்ச செடி. பூவு அப்போ பூத்தது இப்போ பூக்குதான்னு கூட தெரியல. இந்த கரும்பும் அது மாதிரி தான், போன வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தது. இந்த மிளகாய் செடி தானாக முளைச்சது. இந்த மிளகாயை பிடுங்கி தான் பிரியாணி செஞ்சோம் இன்றைக்கி. இந்த லெமன் செடி இதுவும் நான் ஸ்கூல் போகிறப்ப நட்டுனது தான். இது நல்லா பெருசாக இப்போ நிறைய காய் காய்க்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. எனக்கு இந்த கூரை ரொம்ப பிடிக்கும். எதுவும் எங்கள் ஊரில் இருந்து பிடுங்கி திங்கிற புளிச்சக்கீரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கீரை யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையும் எங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்க. மொச்சக்காய், அதுவும் பந்தல் போட்டு நல்லா மொச்சக்காய் காய்க்க வச்சுருந்தாங்க. பாகக்காய், அதுலேயும் ஒரு குட்டியாக ஒரு பாகக்காய் செடி இருந்தது. பாவக்காய் செடியும் வளர்த்துருந்தாங்க. அப்புறம் பத்தாமங்கிட்டு முருங்கைக்கீரை, நிறைய மரங்கள் இருந்தது. வேப்ப மரம். நான் கன்சீவாக இருந்திருக்கப்பெல்லாம் அந்த வேப்ப மரத்துக்கு அடியிலே தான் படுத்திருந்தேன் வெயில் காலத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் செடி இப்போ பூ தான் இருக்குது, காய் இல்லை. இந்த சுண்டைக்காய் செடி. அப்புறம் அங்கிட்டு பார்த்தா கனகாம்பரப்பூ செடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனகாம்பரப்பூ. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சீத்தா மரம். இந்த சீத்தா பழம் யார் யாருக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லிடுங்க. இது எங்கள் மாமா வீட்டு மாமரம். இதில் குண்டு குண்டாக அழகாக காய் காய்க்கும். இப்போ காய் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது டிசம்பர் பூ. இதுவும் எங்கள் மாமா வீட்டில் இருந்துச்சு. டிசம்பர் பூ. இது டிசம்பர் மாதம் இன்னும் முடியல, இப்போ தானே டிசம்பர் முடிஞ்சிருக்கு, அதனால டிசம்பர் பூவும் இருந்துச்சு. இது பூவரச மரம். அது பிபிலாம் செஞ்சு சின்ன வயசில் ஊறுவோம். இது வாதமடைக்கு மரம்னு எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் சொல்லுவாங்க, அந்த மரம். இது புளிய மரம். இந்த வாதமடைக்கு மரத்தை எங்கள் ஊரில் வாவரக்காட்சின்னு சொல்லுவோம். இது எங்கள் மாமாவோட்டு சின்ன செல்லக்குட்டி கண்ணுக்குட்டி அழகாக இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். இது ஹீரோப்பா. வருஷம் எங்கள் மாமா வீடு ஒரு மஞ்சு விரட்டு மாடு அவுப்பாங்க. அதுக்கு இந்த மாடு இந்த வருஷம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் தான் அப்போ போக முடியல, இப்போ தான் போய் பார்த்தோம். இந்த சேவல் எங்கள் மாமா வீட்டில் வளர்த்திட்டு இருக்காங்க. அழகாக இருந்துச்சு. எங்கள் வீடு இவ்வளோ இயற்கையாக அழகாக, கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் இவ்வளோ இயற்கையாக அழகாக இருக்கும். இதில் என் ஃப்ரெண்டு ரஞ்சிதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயிட் கலர் வீடு எங்கள் ரஞ்சிதா வீடு, இந்த ப்ளூ கலர் வீடு எங்கள் வீடு, இந்த க்ரீன் கலர் வீடு எங்கள் மாமா வீடு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.